ஸோ அது ஒரு கேமியோ தான். அதில் வந்து ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே கிடையாது. அது ரஜினி சாரோட படத்தோட கிளாஷ் ஆகுமா, ஒரு பக்கம் நடிக்கிறாரு, ஒரு பக்கம் ரஜினி சார் படமா தர்மனை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இயல்பாகவே ஒரு நல்ல குணங்கள் படைத்த நல்ல மனிதன். நீங்கள் ரஜினியை பற்றி ஒரு திமிராவோ ஒரு தெனாவட்டாவோ ஒரு மாதிரி ஒரு எங்கேயாவது நீங்கள் ரஜினி பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த 50 வருஷத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வந்து நான் பேசினாலும் தப்பாக சொல்கிறாங்க, நான் பேசாட்டாலும் தப்பாக சொல்கிறாங்க, நான் பேசலைன்னா ஏன் பேசலைன்னு கேட்குறாங்க, நான் பேசுனா ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து தவறாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அவருடைய வலியும் வேதனையும் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. ஜெம் சினிமா சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு சாரை பார்த்து இந்த காம்போவை போட்டு ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் பாலாஜி ப்ரோ சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களை பார்த்து. ஓகே சார், அதாவது வந்தோடனே ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். தலைவர் 173 தர்மன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து நேத்தி அஸ்வத் மாரிமுத்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் சார் இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி ஆனால் நிறையாவே பேசியிருக்கோம். முன்னாடி வந்து சுந்தர்சி சார் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கடைசியில் நினச்சிட்டு இருந்த யாருன்னா சிபி சக்கரவர்த்தி அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது. திடீர்னு அஸ்வத் மாரிமுத்து எதனால் வந்து ரஜினி சார் வந்து டோட்டலாக மாற்றிக்கிட்டே இருக்கார் டேரக்டர் சார்? என்ன காரணம்? இந்த 173 எப்படி அமையணும்னு நினைக்கிறாரு சார்? ஏன் இவ்வளோ டேரக்டர் மாற்றங்கிறது நமக்கு தெரியல. நம்ம முதல்ல பேசியிருந்தோம். முதல்ல சுந்தர்சி கமிட் ஆனார். அதுக்கு முன்னாடி வந்து KS ரவிக்குமார் கமிட் ஆனதாக ரஜினி நேத்திக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி பண்ண போகிறதா ஜனவரியில் வந்து ராஜ்குமார் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. சிபி சக்கரவர்த்தி தான் பண்ண போகிறான்னு இருந்தது. சில மாதங்களுக்கு முன்னாடி, ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி கிடையாது, அது வந்து அஸ்வத் மாரிமுத்து தான் பண்ண போகிறாருன்னு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு தகவல் வந்து வந்தது. அது உண்மை தான். அஸ்வத் மாரிமுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஸ்ட்டை வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காரு. அதே மாதிரி சிம்புவையும் பார்த்து நான் வந்து ரஜினி சார் படம் வந்திருக்கு, நான் பண்ணிட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது 2 பேருமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்லாம் அன்றைக்கி சினிமா வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டது. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எதுக்கு கேட்குறாரு அப்படின்னா ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அஸ்வத் மாரிமுத்து ஒரு பக்கம் டிஸ்கஷனில் இருந்தார், இன்னொரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி அவருமே வந்து டிஸ்கஷனில் இருந்தார் ராஜ்கமலில். இப்போ இதில் 2 பேருமே வந்து டிஸ்கஷனில் இருக்காங்களே. படம் வந்து அஸ்வத் மாரிமுத்து பண்ண போகிறதா சொல்கிறாங்க, சிபி சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சிபி சக்கரவர்த்தி வந்து இன்னும் டிஸ்கஷனில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் எழுந்தது. சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், நியூக்ளியர் பாம்பு அது சம்மந்தப்பட்ட கதை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரஷ்யாவில் அப்புறம் வந்து பல நாடுகளில் வந்து ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு மாதிரி டஃப்பான கதை அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் ரஜினி இன்றைக்கி வந்து ஏஜ் வந்து 75, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது, வெளிநாடுலாம் கூட்டிகிட்டு போய் மாதக்கணக்கில் ஷூட்டிங் நடத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து இருந்ததுனால அந்த கதை இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக ரஜினி எதிர்பார்க்குற மாதிரி வழக்கமான கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் கமர்ஷியல் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண ஒரு படமாக வந்து அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதை இருந்ததுனால இந்த கதையில் நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிறது ஃபைனலாக ரஜினி வந்து முடிவு பண்ணியிருக்கார். நேற்று காரில் வந்து ரஜினிகிட்ட கேட்குறாங்க, அவர் கிளம்பி போகும்போது, சார் இது எப்படிப்பட்ட படமாக இருக்கும் தர்மன் அப்படின் போது, நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு போனார். எப்போவுமே ரஜினி அப்படின்னா அவர் ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு. பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6லேருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல், இந்த நிறைய படங்கள் நடித்திருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு மாஸான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஹியூமர் கலந்த ஒரு கதைகள் தான் ஒரு ரஜினி பண்ண ஆரம்பித்தார். ரஜினினாலே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற முத்திரை உளுந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்ணுறதுக்கு விரும்புவார். எப்போவுமே ஒரு கமர்ஷியல் படம், ஒரு கலகலப்பான படம் தான் ரஜினி பண்ணுறதுக்கு விரும்புவார். ரஜினி எப்படின்னா தன்னுடைய மார்க்கெட் வந்து எப்போவுமே அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கிற தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பார். எந்த காலத்துலையுமே பார்த்திங்கன்னா எதுக்கும் யாருக்காண்டியும் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அது இன்றைக்கு வரைக்கும் பாருங்களேன், 50 வருஷமாக அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டுருக்காரு. அந்த முதன்மை இடத்துல வந்து ரஜினி சார் தான் இருந்துகிட்ருக்கார். ரஜினிக்குன்னு ஒரு மார்க்கெட்டு, ரஜினிக்குன்னு ஒரு பிஸ்னஸ்ஸு, ரஜினிக்குன்னு ஒரு ஓப்பனிங்கு, ரஜினிக்குன்னு ஒரு ஆடியன்ஸு இன்றைக்கும் இருக்காங்க. ஸோ ஒரு 75 வயசு ரஜினிக்கு. இன்றைக்கி இந்திய சினிமாவில் நிறைய பேர் இருந்தாங்க, பிரபலமான பல நடிகர்கள் இருந்தாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க. அமிதாப் பச்சன் வந்து கூட இப்போ நடிக்கிறாரு, ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிச்சிட்ருக்கார், பல கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு. ஆனால் ரஜினி வந்து இன்றைக்கும் கதாநாயகனாக நடிச்சிட்ருக்காரு. அந்த கிரேஸ் வந்து ரஜினி மேலே குறையவே இல்லை. ரஜினி வந்து எங்கே போனாலும் அந்த ரஜினின்னு ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு வெறித்தனமான ரசிகல் கூட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது இன்றைக்கும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி அவருடைய படம் ஒவ்வொரு படத்துலையும்
கவனம் செலுத்துவார். இந்த 173 அவருக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அது எப்படின்னா, ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் இந்த படம் பண்ணுறார். அவருடைய நீண்டகால நண்பர். அவரே சொன்னார், பல உதாரணங்கள் வந்து நேத்திக்கு வந்து பேசும்போது சொன்னார். கமலுக்கும் ரஜினிக்கும் உள்ள நட்பை பற்றி சொன்னார். அது உண்மைதான். நீண்ட காலமாக ஒரு காலகட்டத்தில் 2 பேருமே போட்டி நடிகர்கள். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். 2 பேருமே சமகாலத்தில் சினிமாவுக்கு வந்தாங்க. 2 பேருமே போட்டி நடிகர்களாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த நட்பு அது இன்னைக்கு வரைக்கும் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆழமான, ரொம்ப உன்னதமான ஒரு நட்பு அது. அந்த கமல் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் எடுத்த வகையில் ஒரு 180 கோடி நஷ்டமாயிருச்சு. ரஜினிகிட்ட போய் கேட்ட உடனே ரஜினி வந்து இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு பண்ணார். கமலுக்காண்டி பண்ணார், நட்புக்காண்டி பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் எது எப்படி இருந்தாலும் படத்தில் வந்து ரஜினி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ரஜினி கமலே சொன்னார் பார்த்தீங்களா, முழுக்க முழுக்க நீங்கள் முடிவு பண்ணுங்க ரஜினி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஏன்னா கமலுக்கு ரஜினி என்ன முடிவு எடுப்பாரோ அது நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு கமலுக்கு தெரியும். ஏன்னா கமல் எப்போவுமே எப்படின்னா கொஞ்சம் பரிச்சயத்தமான முடிவுகள்லாம் எடுப்பார். அவர் திடீர்னு ஒரு சிற்பிக்கு முத்து நடிப்பார், திடீர்னு ஒரு விஸ்வரூபம் நடிப்பார், திடீர்னு ஒரு மகாநதி நடிப்பார், திடீர்னு ஒரு குணா நடிப்பார், திடீர்னு ஒரு ஆனந்தான் நடிப்பார். இதெல்லாம் வந்து ரஜினி படம் பண்ண மாட்டார். அதனால் முழுக்க முழுக்க ரஜினி சாய்ஸில் விட்டுட்டார். ரஜினி படமாக வரணுன்றதை வந்து கமலே வந்து ரஜினிகிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ ரஜினிக்கு இந்த கதை, அதாவது வந்து அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம் ரஜினிக்கு அமையலை. ஒரு டாக்டராக வந்து இந்த படத்தில் ரஜினி நடிக்கிறாரு. ஒரு 5 ரூபா டாக்டர் ஜெயச்சந்திரன் ஒருத்தர் வட சென்னையில் இருந்தார், இறந்து போயிட்டார். அவர் பயங்கர பாப்புலர். 5 ரூபா தான் வாங்குவார், ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அவர் இறந்ததுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் வெள்ளம், அதாவது வந்து திரண்டு போய் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அவருடைய கதையை தான் வந்து மையப்படுத்தி எடுக்கிறதா ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி நேற்றுக்கு வந்து அஸ்வத் மாரிமுத்து வச்சுருக்காரு. இது கிடையாது, இது டாக்டர். ஆனால் வந்து கேப்ஷன் பார்த்திங்களா, தி டெட்லி டாக்டர். அதாவது அந்த எப்படி சொல்லுது, கிளினிக்கில் இருக்கும்போது, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது கத்தி வச்சுருக்காரு, க்ளவுஸ் போட்டுக்காரு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சர்ஜன். ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போது ரஜினி அவர் ஒரு நல்ல மனிதர். ஆனால் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு டெட்லி டாக்டராக வந்து அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த டைட்டில் சப்டைட்டிலே காட்டுது. ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான டாக்டரு வராரு போகிறாருலாம் காட்டவே முடியாது. ஹாஸ்பிட்டலில் நல்லவர், வெளியில் வந்தால் டெரர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை இருக்க போகுது. அது இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. படையப்பா அண்டு வந்து வேட்டையாடு விளையாடு, இது ரஜினி, அது கமல், 2 பேரும் வந்து நடித்த படமே 2 சூப்பர் படம், 2மே சூப்பர் ஹிட் படம். இந்த 2 படத்தையும் கலந்து ஒரு படம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அஸ்வத் மாரிமுத்து அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். அது எப்படின்னா நல்ல படங்கள், தரமான படங்கள், 1-2 படங்கள் தான் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல வந்து ஓமை கடவுளை பண்ணார், ஒரு அசோக் செல்வன் படம் தான். ஆனால் நல்லா பேசப்பட்டது, நல்லா ஓடினது, கதை வந்து வித்தியாசமாக இருக்கும், அதை கையாண்ட விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிராகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மெசேஜும் இருக்கும். அதை அந்த கதையை வந்து இன்றைக்கி ரொம்ப அப்படியே ஜாலியாக வந்து அதே நேரத்தில் வந்து அழுத்தமாகவும் அந்த கதையை சொல்லிப்பார். ஸோ ஒரு சில இயக்குநர்கள் ரொம்ப நேர்த்தியாக கதை சொல்லுவாங்க, அழுத்தமாகவும் இருக்கும், மக்களுக்கு பிடித்த மாதிரியும் இருக்கும், மக்கள் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி அஸ்வத் மாரிமுத்து அவர் ஒரு நல்ல படைப்பாளி. நிச்சயமாக ரஜினி பட வாய்ப்புன்னும் போது அது பல பேர்கிட்ட அந்த வாய்ப்பு விட்டு வந்திருக்கு. KS ரவிக்குமார், சுந்தர்சி, அப்புறம் சிபி சக்கரவர்த்தி, எல்லாத்தையும் தாண்டி அஸ்வத் முத்துக்கிட்ட வந்திருக்குன்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அவர் நிச்சயமாக ஒரு ஷூர் ஷாட் மிகப்பெரிய வெற்றி படமாக, ரஜினி கேரியர்லேயே பெருசாக பேசப்படுற படமாக இந்த தர்மன் அமையும். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் நல்லவர், வெளியே வந்தால் வல்லவர் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அம்பி, வெளியே வந்து அன்னியன் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்துக்கு வந்து ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தார். ஏன் அப்படின்னா இப்போ நான் என்ன எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜிஎஸில் ஒரு படம் ஒன்று பண்ணாங்க. அந்த படம் வந்து மேபி STR 51 அதுக்கான ஃபஸ்ட் லுக் எல்லாமே வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அஸ்வத் மாரிமுத்து வந்து ஹீரோவாக ஒரு படம் ஒன்று நடிக்கிறாரு. அதே மாதிரி அது பிரதீப் ரங்கநாதன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மமிதா பைஜு தான் அதில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவுது சார். இது உண்மையா, அஃபிஷியலாக நடக்கிறதுனால? பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜு வச்சு ஒரு படம் தயாரிக்கிறார். அந்த படம் அவர் தான் டைரக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அந்த படத்தை, அந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி. அதாவது மமிதா பைஜு தான் அதில் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த படத்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ். டோட்டலாகவே மமிதா பைஜு வச்சு தான் அந்த படமே நகரும். ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் வந்து அஸ்வத் மாரிமுத்து நடிக்கிறார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமியோன்னு நம்ம சொல்லலாம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு
கேரக்டர். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நிறைய பேரை நம்ம பார்த்து பார்த்து சலிச்சிட்டோம். ஒரு காலத்தில் ராதா ரவியை பார்த்தோம், நிலகல் ரவியை பார்த்தோம், பிரகாஷ் ராஜை பார்த்தோம், ரகுவரனை பார்த்தோம். இப்படி பார்த்து சலிச்சிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் சமீபத்தில் மிஸ்கின் வந்து நடிக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப மிஸ்கினுடைய அந்த நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மக்கள் பெரியதளவில் ரசிக்கிற அளவுக்கு மிஸ்கினோட நடிப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் வந்து போகிறாங்க அப்படின்னா சாய்ஸ், அதாவது வந்து ஒரே ஆளை வந்து மறுபடியும் காமிக்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு அலுப்பு தட்டும். மிஸ்கின் மாதிரி ஆட்களை கொண்டு வரும்போது அந்த கேரக்டரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க நடிக்கிறதுல ஒரு வித்தியாசத்தை காட்டுவாங்க. கௌதம் வாசுதேவன் மேனன் கூட நடித்தார். அந்த மாதிரி அஸ்வத் மாரிமுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி டெரர் லுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த நேத்திக்கு இந்த மேடையில் நிற்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்டைல், யங்ஸ்டரு, ஒரு மாதிரி ஒரு பாடி பில்டட் பாடி, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் மாதிரி தான் பார்க்குறதுக்கு தோணும். ஸோ அவருக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கதை அப்படின்னு கேரக்டர் அப்படின்னும் போது அது நல்லா பொருந்தும். புதுசாகவும் இருக்குது சாய்ஸு. ஆடியன்ஸ்கிட்ட போகும்போது ரசிக்கிறதுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி நடிப்பார் நிச்சயமாக. அது நம்பி தான் அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு கேமியோ தான். அதில் வந்து ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே கிடையாது. அது ரஜினி சாரோட படத்தோட கிளாஷ் ஆகுமா? ஒரு பக்கம் நடிக்கிறாரு, ஒரு பக்கம் ரஜினி சார் படமா தர்மனை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. எப்படி ரெண்டும் சாத்தியக்கூறு அப்படின்னா அது ரெண்டும் சாத்தியக்கூறு தான். சினிமாவில் எல்லாமே சாத்தியக்கூறு தான். ஏன்னா இப்போ வந்து இந்த நீங்கள் சொல்கிற இந்த மமிதா பைஜுவோட படம் வந்து இன்றைக்கி தான் அதுவும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் தர்மனும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து தர்மனில் இப்போ டேரக்டராக இருக்கார். தர்மனுடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாள் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சுந்தர் ஸ்டுடியோஸ்னு இருக்குது பூந்தமல்லியில், அங்கே தான் வந்து செட்டு போட்டிருக்காங்க. அங்கே தான் வந்து ஒர்க் நடந்துட்டு, ஹாஸ்பிட்டல் செட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒரு பாடல் காட்சியுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுக்க போகிறாங்க ரஜினியை வச்சு. 8 பாட்டு இந்த படத்தில் இருக்குங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் நியூஸு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அஸ்வத் மாரிமுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஷூட்டிங் அது தனியாக நடக்கும். இது ஒரு பிரேக் இருக்கும்போது ஒரு 10 நாள் எப்போ அஸ்வத் மாரிமுத்து ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ வந்து ஷூட்டிங் பிளான் பண்ணிப்பாங்க. யார்? பிரதீப் ரங்கநாதன். ஏன்னா 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. லோகேஷ் கனகராஜோ, நெல்சன் திலீப் குமாரோ, கார்த்திக் சுப்ராஜோ எல்லாருமே வந்து நல்ல நட்போடு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு உள்ள எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்கிறாங்க. அவங்க படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்த என்ன படம் பண்ண போகிறோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப நட்போடு இருக்காங்க. அது நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த படம் அவர் எப்போ வந்து அஸ்வத் மாரிமுத்து ஃப்ரீயாக இருக்காரோ ரஜினி படம் இல்லாமல் அப்போ நடிப்பார். ஸோ ரெண்டுக்கும் கிளாஷ் ஆகாது. அது வந்து ரெண்டுமே ட்ராக்கில் கரெக்டாக போகும். ஓகே சார். ஆனால் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கா சார் 2 படமும்? அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பு. இந்த மமிதா பைஜு மாதிரி ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் எடுக்கும்போது எப்படின்னா அது ரொம்ப ஒரு பட்ஜெட்டட் படமாக இருக்கும். ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்னா வந்து மமிதா பைஜுவை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணணும்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, அந்த வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் படத்தில் செலவழிக்க முடியும். அது மிக சீக்கிரம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 6 மாதத்துக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஜினி படம் அப்படின்னும் போது இது ஆல்ரெடி வந்து எப்படின்னா ரஜினி வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்டெல்லாம் ஓகே பண்ணி லாக் பண்ணி இப்போ ஷூட்டிங் போகிறாங்கன்னும் போது இந்த படம் வந்து இப்படின்னு ஒரு 3 ஷெட்யூலில் 4 ஷெட்யூலில் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஒரு 60லேருந்து 80 நாளைக்குள்ளே டோட்டல் ப்ராஜெக்டே முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து படம் தொடங்கப்பட்ட இந்த காலகட்டம் வந்து ஜூன். இப்போ இந்த வருஷம் இல்லைன்னா பிப்ரவரிக்குள்ளேயே மொத்த படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சு ஷூட்டிங்கெல்லாம் முடித்து எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா ஏப்ரல் 14 அதாவது சம்மர் 2027 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதுக்கும் ஒரு அழுத்தம் இருக்குது. அது ரஜினிக்கும் அந்த அழுத்தம் இருக்குது, கமலுக்கும் அந்த அழுத்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரெட் ஜெயின்ட்டோடைய படம் கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க போகிற படத்தினுடைய ஷூட்டிங் அது மிக விரைவில் தொடங்க போகிறாங்க. அது வந்து நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நெல்சன் ஜெயிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீஷூட்லாம் பண்ணுறாங்க. ரஜினி படத்தை பார்த்துட்டு சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஜெயிலர் வந்து முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, பயங்கரமான கலெக்ஷனு. ஜெயிலர் 2 பண்ணுறாருன்னும் போது இது ஷூர் ஷாட் அடிக்கணும். நான் தான் சொன்னேன்ல, ரஜினி எப்போவுமே அதில் முனைப்பாக இருப்பார். எந்த படமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய முதல் படத்தில் என்ன உழைப்பு போடுறாரோ, முதல் படம் எப்படி வந்து வெற்றி அடையலையா, ஓடலையா, கலெக்ட் ஆகுதான்னு ஒரு பதட்டத்தில் இருக்காரோ அதே பதட்டம் வந்து ரஜினிக்கு இன்றைக்கி இருக்குது. அதுதான் வந்து ரஜினியோட ப்ளஸ்ஸு, அதான் வந்து ரஜினியோட வெற்றிக்கு காரணமே. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரீஷூட் பண்ணுறாங்க. அது கூடிய சீக்கிரம் இந்த கேப்பில் வந்து ஒரு 5-6 நாள் வந்து ரஜினி வச்சு எடுக்க போகிறாங்க. வேறு சில காட்சிகளுமே கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அது தள்ளி போய் அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4 அது இதுன்னு சொல்லி நிறைய தேதிகள் சொல்லப்பட்டு இன்றைக்கி தீபாவளிக்கு வந்து வருது ஜெயிலருங்கிறாங்க 2 அப்படின்னும் போது இதை வந்து சம்மருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு அடுத்து இமீடியட்டாக பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்.
கமலும் அதுக்கு ரெடி ஆகணும். இதுக்கு நடுவில் கமல் வந்து அன்பரசு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாரு கமல் வந்து. ஸோ கமலும் அதுக்கு ரெடி ஆகணும், ரஜினி அதுக்கு ரெடி ஆகணும்னு இந்த படம் வந்து குறுகிய கால தயாரிப்பாக இருக்கும். இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி வந்து கமிட் பண்ணார் ரஜினி, அவர் வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணார், அவர் வந்து இப்படி நட்டாத்தில் விட்டுட்டாங்களே சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுவும் அங்கே பண்ணலை. அவருக்கும் ஒரு நியாயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் வந்து சிபி சக்கரவர்த்தி பண்ண போகிறாரு. அதுக்கான முனைப்பான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவரும் ராஜ்கரன் இன்ட்ரெஸ்ட்டில் கமிட் ஆகி அவர் வேறு படம் பண்ண போகிறார் சிவி சக்கரவர்த்தி. ஓகே சார், அதே மாதிரி இப்போது ரஜினி அவர்களுக்கு சொன்ன கதையை வந்து கமல் நடிக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது, அது உண்மையா சார்? அதாவது ரஜினி அவர்களுக்கு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன கதையை வந்து இப்போ அவங்க நடிக்காதனால கமல் அந்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் பரவிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்குது, அப்படி ஒரு செய்தி வந்து இருக்குது. ஆனால் கமல் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா அன்பறிவு ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காங்களா, அவங்களுடைய டைரக்ஷனில் தான் ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுதான் அவர் வந்து ஃபைனல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவுமே பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ கமல் இப்போ சொல்லிட்டார், அன்பறிவுடைய ப்ராஜெக்ட் தான் அடுத்த படம் அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருக்கார். அதில் மாற்றமே கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து சிபி சக்கரவர்த்தியோடைய படத்தில் கமல் நடிப்பாரா அப்படின்னா அது கமல் இல்லை, கமல் நடிக்கலை, வேறு ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறார். நான் சொன்னேன்ல, சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஸ்டார் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஆச்சு அப்படின்னா, ஏன்னா சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி அமரன் பண்ணார் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல், மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ கமல் கேட்டிருக்காரு சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் ஒன்று பண்ணுங்கன்னு. சிபி சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வச்சு டான் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த காம்போ வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, பிரகாசமாக இருக்குது அந்த வாய்ப்பு. ஓகே சார், அதே மாதிரி ரஜினி சார் ஸ்டேஜில் பேச ஆரம்பித்தப்பவே நம்ம பேசினாலே பிரச்சனை வருது, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வருது, பேசாமல் இருந்தால் ஏன்டா பேச மாட்டான்னு சொல்கிறாங்க, பேசினா இந்த பேசினாலாம் மாட்டிக்கிட்டாலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை சார் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சமீபத்தில் வந்து ரஜினி வந்து ரஜினியை மையப்படுத்தி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ரஜினி எப்போவுமே வந்து ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப உண்மையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், எளிமையாக இருப்பார், இனிமையாக எல்லாத்துட்டையும் பழகுவார். 50 வருஷமாக தமிழ் சினிமாவில் ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நடிகராக, ஒரு நல்ல மனிதராக வந்து ரஜினிகாந்த் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்காரு. ஒரு மூத்த நடிகர், 50 வருஷத்துக்கு மேலே அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தோட அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டை வந்து தக்க வச்சுட்டு அவர் வந்து இருந்துகிட்ருக்கிறாரு, ஒரு நடிகர். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இயல்பாகவே ஒரு நல்ல குணங்கள் படைத்த நல்ல மனிதர். நீங்கள் ரஜினியை பற்றி ஒரு திமிராவோ ஒரு தெனாவட்டாவோ ஒரு மாதிரி ஒரு எங்கேயாவது நீங்கள் ரஜினி பேசி பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த 50 வருஷத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தான் வந்து ரஜினி இருந்துகிட்ருக்கார். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ரஜினிக்கே சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இன்றைக்கி வந்து ரஜினியோட கனெக்ட் பண்ணி சும்மா இருக்கிற ரஜினியை வந்து கொக்கி போட்டு இழுத்து இன்றைக்கி சோஷியல் மீடியா அதில் வந்து நிறைய வந்து ரஜினியை பற்றி தவறான செய்திகள், ரஜினியை பற்றி நிறையா விமர்சனங்கள், ரஜினியை பற்றி நிறைய தாழ்வான விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து பதிவிடப்பட்டு வருது. அது வந்து கால சூழல் இன்னைக்கு வந்து அது தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமாக இருக்குது. ரஜினி நேத்திக்கு பேசுனதெல்லாம் எப்படின்னா இதனுடைய வெளிப்பாடு தான். ரஜினி வந்து சோஷியல் மீடியா எல்லாமே கவனிக்கிறாரு. அதில் அவர் வந்து தாக்கப்படுறது, சொற்களால் தாக்கப்படுறது, அதுவும் வந்து அவர் கவனிக்கிறாரு. அது சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து இப்படி தாக்குறாங்களே அப்படிங்கிறது அவருக்கு வேதனையை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா அவர் மூத்த நடிகருங்க, 75 வயது மனிதர். அவர் வந்து நேற்றுக்கு மேடையில் வந்து பேசுகிறார். எப்போவுமே ரஜினியோடைய மேடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி பேச்சிலேயே கட்டுப்படுத்தி வச்சுருவார், கட்டு போட்டு வச்சுருவார். மிஸ்மரிசம், அதாவது வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் ரஜினி 3/4 மணி நேரம் பேசினாலும் சரி, அரை மணி நேரம் பேசினாலும் சரி, 1 மணி நேரம் பேசினாலும் சரி, எல்லோரும் ரஜினி ஸ்பீச்சே பார்த்துட்டு இருப்பாங்க. செல்ஃபோன் கூட பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரஜினியோட ஸ்பீச்சில் வந்து ஒரு காந்தத்தன்மை இருக்கும். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து ஒரு ஹியூமர் இருக்கும். அவருக்கு நடந்த அனுபவங்கள், அவருக்கு நடந்த அசிங்கங்கள், கேவலங்கள், அவர் சினிமா துறைக்கு வந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா சொல்லும்போது அதை கூட வந்து ஹியூமராக சொல்லுவார் ரஜினி. பார்த்தா சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி வந்து மேடை ஏறினா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு மேஜிக் தெரிந்த ஒரு மனிதர். அவர் பேசினாலே இன்பமாக இருக்கும். ரஜினி என்ன பேச போகிறார் இந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ரஜினி இன்றைக்கி வந்து நேற்றுக்கு தர்மன் படம், அவர் நடிக்கிற படம், அவர் தொடக்க விழா, அதில் வந்து ஒன்றுமே பேசலை. அவர் வந்து நான் பேசினாலும் தப்பாக சொல்கிறாங்க, நான் பேசாட்டாலும் தப்பாக சொல்கிறாங்க, நான் பேசலைன்னா ஏன் பேசலைன்னு கேட்குறாங்க, நான் பேசுனா ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து எல்லாமே இன்றைக்கி வந்து தவறாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அவருடைய வலியும் வேதனையும் அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அதை வந்து அன்றைக்கி நேற்றுக்கு வந்து அதை கூட பாருங்களேன், ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப நாகரிகமாக தான் வெளிப்படுத்துகிறாரு. அவர் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னும் போது அது ஒரு மூத்த நடிகர், அந்த வலி அவருக்கு இருக்குது.
அந்த நேரத்தில் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஷாட் கட் பண்ணுவாங்க கமலஹாசனுக்கு. கமல் அப்படியே பரிதாபமாக திரும்பி பார்ப்பார் ரஜினியை பார்த்து. ஏன்னா கமலும் ஒரு மூத்த நடிகர். ஸோ ஒரு இன்னைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் சம்மந்தம் இல்லாமல் ரஜினியை கனெக்ட் பண்ணி பேசுகிறதுனால ரஜினி வந்து மேடை பேச்சே தவிர்த்துட்டார். நல்ல ஒரு மேடை பேச்சாலே, நல்ல ஒரு ரசனையோடு பேசக்கூடிய ஒரு ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்து வருத்தங்களை மட்டுமே தெரிவிச்சுட்டு அந்த படத்தை பற்றி ஒரு 4 வார்த்தை தெரிவிச்சுட்டு எதுவுமே பேசாமல் மௌனமாக மேடையை விட்டு இறங்கி காரில் போனதுங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். இது தேவையில்லாதது. அதாவது வந்து ரஜினியை வந்து சம்பந்தமில்லாத விஷயத்தில் சம்பந்தப்படுத்தி பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. சோஷியல் மீடியா இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவை நம்ம தவிர்க்க முடியாது. யாருமே சோஷியல் மீடியாவை தவிர்க்க முடியாது. அப்படின்போது சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ரஜினியை அட்டாக் பண்ணுறதுங்கிறது, அதுவும் காரணகாரியமே இல்லாமல் அட்டாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அந்த அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவங்க வெளியில் வரணும். ரஜினி அவர் நல்ல நடிகர், அதை தாண்டி நல்ல மனிதர். அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர், ஒரு இந்தியர், நம்ம நாட்டு மண். அவர் வந்து கன்னடக்காரராக இருக்கலாம், ஆனால் வந்து அவர் தமிழன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறந்து 75 வயசு, 15 வருஷம் தான் அங்கே இருந்திருப்பார். 60 வருஷமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கார். தமிழ்நாட்டு மண்ணை தான் வந்து மண்ணில் தான் வாழ்கிறார். தமிழ்நாட்டு காற்று தான் சுவாசிக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களை தான் தன் உயிராக நினச்சி வாழ்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தமிழன் அப்படின்னு சொல்லணும். தமிழன் தான். அந்த மனிதனை நம்ம வந்து அவருக்கான உரிய மரியாதையும் கௌரவமும் கொடுக்கணும். அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, ட்ரிபியூட். ஒரு எப்படின்னா, ஒரு ரஜினிங்கிறவர் ஒரு பெருமைக்குரிய ஒரு மனிதர். இந்திய சினிமாவில் மட்டுமில்லை, தமிழ் சினிமாவில் மட்டுமில்லை, உலக சினிமாலே ரஜினி மாதிரி ஒரு ஆளை நீங்கள் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவருக்கான மரியாதையும் அவருக்கான கௌரவமும் எந்த காலத்துலையுமே குறைஞ்சி போயிடக்கூடாது. அவர் மனசு வேதனைப்படுற மாதிரி யாருமே இந்த மாதிரி பதிவுகளை வந்து போடுறது தவிர்க்கணும். அதுதான் நம்ம அவர் கொடுக்குற மரியாதை. ஓகே சார். அதாவது சார், இப்போ ரஜினி அவர்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, படையப்பா 2க்கான ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து அஃபிஷியலாக சொன்னாங்க. இது வந்து KS ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த தலைவர் 173, அதாவது இந்த படம் வந்து எந்த மாதிரி அமையும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, அதாவது ஒரு பழைய மன்னன் மாதிரியும், அப்படி இல்லை அப்படின்னா தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரஜினி சார் சொன்னதாக வந்து ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மக்கிட்ட ஓனா படையப்பா ஒரு சூப்பர் ஹிட்டான படம். படையப்பா படத்தில் வந்து காமெடி வேணும், அவரே காமெடி பண்ணுவார், அவரே ஆக்ஷன் பண்ணுவார், லவ் சீன் ஆகிட்டு எல்லாமே பக்கா ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கிறதா படையப்பா. ஒரு பார்ட் 2 அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா அந்த 173 பார்ட் 2வாகவே மாற்றிருக்கலாமே சார். எதுக்கு இன்னொரு டேரக்டர்கிட்ட போகணும்? இல்லை, ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், கேளுங்க, கவனித்து கேளுங்க. அவர் வந்து நான் முதல்ல சொன்ன விஷயந்தான், தன்னை தக்க வச்சுக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப முனைப்பார்ப்பார். சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்து அதை யாருக்குமே எந்த காலத்துலையுமே ரஜினி வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார். அது அவருடைய தொழில். அது அவர் வந்து அப்படி இருக்கிறது சரி. அதில் வந்து நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. ரஜினியே நேற்றுக்கு மேடையில் பேசினார், KS ரவிக்குமார் பண்ணுறதா இருந்துச்சுன்னு சொன்னார். ஆனாலும் அது ஏதோ ஒரு காரணத்தினால செட் ஆகாமல் போயிருக்கலாம். என்ன காரணங்கள்னு நம்ம சொல்ல முடியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது பல பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சில காரணங்களால் அந்த ப்ராஜெக்ட் தட்டி போயிடலாம். KS ரவிக்குமார் நிறைய படங்கள், முத்துலேருந்து படையப்பாலேருந்து பல படங்கள் ரஜினிக்கு ஹிட் கொடுத்த டேரக்டர் தான், நல்ல டேரக்டர் தான். ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிறது தான் ரஜினி நேற்றுக்கு பேசினதுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் சுந்தர் சி அவரும் பண்ணாமல் போச்சு. அப்புறம் சிபி சக்கரவர்த்தி அவரும் பண்ணாமல் போயிட்டார். ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கதை தேர்வில் சின்ன தடுமாற்றம் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அது காரணம் என்னென்னா, மறுபடியும் அதே தான், இந்த படத்தை நிச்சயமாக சூப்பர் ஹிட் படமாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான் அதுக்கு காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது அஸ்வத் மாரிமுத்து அவர் சொன்ன கதை, அவர் ஆல்ரெடி எடுத்த டிராகன் படத்தினுடைய அந்த படத்தினுடைய வெற்றி, அந்த படத்தை ரஜினி பார்த்ததா சொன்னார், ரொம்ப அருமையாக படம் பண்ணியிருந்தான்னு சொன்னார். ஸோ பல விஷயங்கள் இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் அமைகிறதுல. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதை நல்லாயிருக்கும். நிச்சயமாக இப்போ கரண்ட்டில் இருக்கும்னு நினைப்பார். பொதுவாக பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட பண்ணாரா, கார்த்திக் சுப்ராஜோட பண்ணாரா, நெல்சனோட பண்ணுறாரா, இளைஞர்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விரும்புகிறார் ரஜினி. ஒரு காலத்தில் இளையராஜா, அதுக்கப்புறம் AR ரஹ்மான், இன்றைக்கி அனிருத். ஆமாம் சார். அடுத்தது சாய் அபியங்கர். சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி வந்து தன்னை கரண்ட்டில் வச்சுக்கணுங்கிறதுல எப்போவுமே முனைப்பாக இருப்பார். அது சூப்பர் ஸ்டார் பட்டம் அவருக்கு தான் எப்போவுமே நினைப்பார். அது தப்பும் கிடையாது. ஓகே சார். இந்த படம் வந்து 173, தர்மன் படம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் படம் வந்து எந்த மாதிரி சார் இருக்கும்? ஃபுல் ஆக்ஷனாக இருக்குமா, இல்லை வந்து
இந்த நம்ம ஊர் எந்த தம்பிக்கு எந்த ஊர் இந்த மாதிரி காமெடியாக இருக்குமா, எந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸாக இருக்கும் இந்த படம்? நிச்சயமாக அதில் வந்து ரஜினி நீங்கள் பார்த்தீங்களா தி டெட்லி டாக்டர் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அப்படின்னும்போது அது ஒரு அழுத்தமான ஒரு கதை இதில் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. 8 பாட்டுன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி படையப்பா வேட்டையாடு விளையாடோட காம்பினேஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட ஃபுல் பேக் ஆக்ஷன் மசாலா படமாக தான் இதுவும் இருக்கும். அப்படி படம் தான் ரஜினியும் நடிக்க விரும்புகிறாரு. அப்படி படத்தில் தான் ரஜினி ரசிகர்கள் பார்க்கவும் விரும்புகிறாங்க. ஓகே சார், படம் வந்து கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்ட கேள்விகள் ரொம்ப சூப்பராக பதில் சொன்னீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி.